இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, லைக் பண்றது வேற, லவ் பண்றது வேற. கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. லைக் பண்றது வேற, லவ் பண்றது வேற. ஒரு விஷயத்த லைக் பண்றோம் அப்படின்னா, சாய்ஸ் இருக்கணும். புரிஞ்சுக்கணும் அது. இல்லைன்னா கொஞ்சம் கவனிக்கலன்னா புரியாது. இல்ல. ஐ லைக் யூக்கும் ஐ லவ் யூக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ கணவனை பார்த்து ஐ லவ் யூ சொல்லலாம். மனைவியை பார்த்து ஐ லவ் யூ சொல்லலாம். ஃப்ரெண்டை பார்த்து ஐ லவ் யூ சொல்ல முடியுமா? முடியாது. உள்ளபடியே லவ் இருந்தாலும் சொல்ல முடியாதுல்ல. ஐ லைக் யூ தான் சொல்ல முடியும் அந்த இடத்துல. ஏன்னா லைக் அப்படின்றது இட் இஸ் எ சாய்ஸ். இட் இஸ் எ சாய்ஸ். இப்போ நீங்க சொல்லலாம், ஐ லைக் தோசாஸ், ஐ லைக் இட்லிஸ், ஐ லைக் பூரி, இந்த மாதிரி நீங்க சொல்லலாம். அதே பார்த்தீங்கன்னா ஐ லவ் தோசாஸ், ஐ லவ் பூரிஸ், அது வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தோசை இல்லைன்னா இட்லி சாப்பிடலாம், இட்லி இல்லைன்னா பூரி சாப்பிடலாம், எதுவுமே இல்லைன்னா தண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஓகே, அது வெரி மை பாயிண்ட், உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேற ஐ லவ் ஹஸ்பண்ட், ஐ லவ் ஒய்ஃப். ஏன்னா இந்த சாய்ஸே இல்லை. சரி, நீங்க லவ் பண்ணி தான் ஆகணும். நீங்க லவ் பண்றீங்களோ பண்றது இல்லையோ அது வேற விஷயம். தலை குனிஞ்சு தாலி கட்டிக்கிட்டு ஆச்சுன்னா அவுட்டு. லவ் பண்ணி தான் ஆகணும். இவர் தாலி கட்டிட்டாருன்னா அவுட்டு. இவரே லவ் பண்ணி தான் ஆகணும். கரெக்டா? there's no way. ஸோ 2 நாள் கழிச்சு வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கும். யாருக்கு? ஹஸ்பண்டுக்கும் இருக்கும், ஒய்ஃப்க்கும் இருக்கும். அவர் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட், அவருடைய மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டுக்கு இந்த அம்மா சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும், ஏற்றுக்கணும். இந்த அம்மாவுடைய மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டுக்கு அவர் வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இட்ஸ் வேற வழி இல்லையா? தெர் இஸ் நோ அதர் வே. ஸோ லவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ தெர் இஸ் எ சாய்ஸ்லெஸ் ஸ்டேட். ஒரு சாய்ஸே இல்லை. அந்த சாய்ஸ்லெஸ் ஸ்டேட்டுக்கு நம்ம வந்து தள்ளிக்கிட்டு தான் ஆகணும். அப்பதான் வெற்றி நிச்சயம். அதுதான் லைக்கை விட லவ் அப்படின்ற வார்த்தை வந்து நீங்க ஏதாவது ஆகணும்னா அதை யூஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். லைக்னா சாய்ஸ் இருக்கு சார். இப்போ ஐ லைக்னு நீங்க சொல்லும் போதே சாய்ஸ் இருக்கு. இட்லி இல்லைன்னா பூரி, பூரி இல்லைன்னா சப்பாத்தி இருக்கு. அந்த மாதிரி தெர் இஸ் எ சாய்ஸ். வேற லைக் அப்படின்னா சாய்ஸ் இருக்கு. ஆனா லவ்னா தெர் இஸ் நோ சாய்ஸ். ஒண்ணுதான். ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்ட் தான், ஒய்ஃப்னா ஒய்ஃப் தான், குழந்தைன்னா குழந்தை தான். இப்போ ஐ லவ் மை சைல்டு, அஃப்கோர்ஸ் ஐ லவ் நெய்பர்ஸ் சைல்டு ஆல்சோ. ஆனா நெய்பர் சைல்டா ஏன் சைல்டா அப்படின்னு வரும்போது யாரு? ஏன் சைல்டு தான். கரெக்டா? அப்போ நெய்பர் சைல்டு நான் லவ்னு நான் சொல்லலாம். பட் ரியாலிட்டி என்னன்னா ஐ லைக் தான். ஐ லவ் மை சைல்டு.